ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தது எல்லாருடைய பார்வையும் அதன் பக்கம் சென்றது. அதற்கு முக்கியமான காரணம் 2 வருடத்திற்கு முன்பு கட்சி ஆரம்பித்து விஜய் உடனடியாக ஆட்சியை பிடித்தார். அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து விலகி தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அது அரசியல் கட்சியாக மாற்றப்போவதாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் இது இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையில் ஒரு பனிப்போர் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் இவருடைய கெத்தை காட்டுறதுக்காக இப்படி ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். இது தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்ததுக்கு. ஸோ எல்லா நேஷ்னல் டெலிவிஷன், ஸ்டேட் டெலிவிஷன் எல்லாத்துக்கும் லதா ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ பேட்டி கொடுக்கும் பொழுது அவங்க இங்கிலீஷில் எவ்வளோ ஃப்ளூயன்சியாக இருக்கிறாங்கன்னு தெரியுது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு தேவையான தன்மை அந்த பதிலில் தெரியுது. யார் மனதும் நோகாமல் எதை அவாய்ட் பண்ணணும், குறிப்பாக விஜய் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும்போது ஹர்ட் பண்ணாமல் எப்படி எஸ்கேப் ஆகிற மாதிரி பதில் சொல்கிறது, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ லதா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தால் நமக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஸோ இப்போ சமீபமாக முதல்வர் விஜய் அவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் ஒரு திட்டத்தை உருவாக்குறாரு. ஸோ அதில் சொல்கிறார், கடுமையாக சட்டம், பெண்களுக்கு எதிரான நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராக கடுமையான சட்டம் இயற்றப்படும், உடனடியாக அதற்கான தண்டனையும் கொடுக்கப்படும், அதே நேரத்தில் நிரபராதிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அதையும் அவர் புரிஞ்சிருக்கிறார். நிரபராதிகளையும் சிக்க வைக்கும் இந்த மாதிரி சட்டம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருக்கிறாரு. அது உண்மையும் கூட. ஏன்னா உலகம் முழுவதுமே ஆண்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சட்ட ரீதியாக ஆண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸோ மேபி அதற்கும் விஜய் அவர்கள் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அப்புறம் கூட்ட நெரிசலில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள், பஸ்ஸில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள், இதுக்கெல்லாம் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே சாத்தியம்தான். அப்புறம் ட்ரோன் மூலமாக கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் சாத்தியம்தான். ஆனால் குடும்பத்திற்குள்ளேயே இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் இருக்கிறத அப்படியும் குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தண்டிக்க முடியாது, தடுக்கவுமே முடியாது. ஸோ ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா இப்போ தெருவுக்கு தெரு சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனால் இப்போ தான் பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகமாகவும் ஆகி இருக்குது. ஒரு எம்ஜிஆர் பாட்டில் வரும், சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது, திருடனா பாட்டு திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதில் மிகப்பெரிய உண்மையும் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் சொல்லும்போது தனி மனித ஒழுக்கத்தை பற்றியும் சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கான திட்டம் என்ன இல்லையா? ஏன்னா தனி மனித ஒழுக்கம்ன்றது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. ஆன்மீகத்தை குழந்தை மனதில் விதைக்காமல் தனி மனித ஒழுக்கம் வளர வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படியே லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த மக்கள் மேடை அதை பற்றி கேட்குறாங்க. இது என்ன, இதனால் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறது அந்த பாதுகாப்பு, அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறது, இதெல்லாம் சொல்லும்போது இயல்பாகவே அப்போ நீங்கள் அரசியலுக்கு வர போகிறீங்களா அப்படின்ற கேள்வி வரும். எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு மக்கள் மேடை அரசியல் அதை நோக்கி பயணிக்காது, சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதை நோக்கி தான் இருக்கும்
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பெண்களின் பாதுகாப்பு, குழந்தைகளின் பாதுகாப்பு, அந்த ஏரியாவை சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதில் வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் வெற்றியாளர்களாக இருப்பாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர், வக்கீல், இன்ஜினியர், டாக்டர். ஸோ அவங்களும் வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்முடைய பழைய காலத்தை பாருங்கள். அப்போ எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாங்க பெண் குழந்தைங்க. அவங்க பாட்டுக்கு எங்கே வேணாலும் போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கண் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அது இல்லை. ஏன்னா சொசைட்டியாகவே எல்லாம் நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கூட்டு குடும்பம் இருந்தது இல்லையா, அதனால் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே சொசைட்டி, லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிட்டதுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதுதான் இதற்கான காரணம். ஸோ இதை வந்து மக்கள் மேடை வந்து இதற்கான தீர்வை காணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஏரியாவிலே வாலண்டியர்ஸை உருவாக்கி அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை உருவாக்குற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் வேணும்னா லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் அது உண்மை கிடையாது. ஏன்னா அப்போ ஆண் குழந்தை, பெண் குழந்தை எங்கே வேணாலும் போகலாம். அப்படி இருந்தது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது. அதுக்கு காரணம் மக்களுடைய மனதில் அப்போ விஷம் இல்லை, இப்போ விஷம் இருக்குது. அதுதான் காரணம். அப்போ ஒன்றும் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ குழந்தைங்க வயசு பொண்ணுங்களை கூட பக்கத்து வீட்டில் நம்பி விட்டுட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கி வந்து சொந்த வீட்டிலே விட்டுட்டு, சொந்த அப்பா சொந்த அண்ணங்கிட்டேயே விட்டுட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாறி இருக்குது உலகம். காரணம் ஒரு காரணம் வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி செல்ஃபோனில் ஒரு பட்டன் அமுத்தினாலே எல்லாத்தையும் கொடுத்துட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு சமுதாய சீர்கேட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம்தான். மற்றபடி இந்த மாதிரி இப்போ நிறைய இந்த மாதிரி இயக்கங்கள் உருவாக்கும் பொழுது அல்லது கட்சி உருவாக்கும் பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களே பாலியல் குற்றத்தில் சிக்கிறது வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இல்லையா, தோட்டங்காக்க போட்ட வேலியே பயிரை மேய்ந்தால் என்ன ஆகிறது? அந்த நிலை தான் இன்றைக்கி உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் போடுற திட்டமோ அல்லது லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய திட்டமோ குடும்பத்தினரால் அந்த பெண் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறத தடுக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொன்னாங்க. ஆதிசநாதன தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட அவங்க இதை சொல்லியிருந்தாங்க. ராஜ்யம்ன்றது ஒரு குடும்பம். அந்த காலத்தில் அதில் ராஜா வந்து அப்பா அம்மாவாக இருந்தாங்க, மற்ற எல்லோரும் அவங்களுக்கு குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னாங்க. ஸோ இது எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆக்சுவலாக ராஜாராணி ஆட்சி அப்படி தான் இருக்கும். ஸோ லதா ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனதில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஏற்கனவே பாதுகாப்பாக தான் இருந்துச்சு சமூகம், அந்த இடத்துக்கு நம்ம போகணும், அதே மாதிரி சமூகத்தை நாம் இப்போ உருவாக்கணும் அப்படிங்கிறது அதுதான் அவங்க அந்த மக்கள் மேடையுடைய லட்சியமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அந்த பஞ்சாயத்து இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உண்மை என்னன்ட்டு இல்லையா. இப்போ கோர்ட்டுக்கு போனால் சாட்சியை வச்சு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ சாட்சியை வந்து திறமையாக இருக்கிறவன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவான். ஸோ அதனால் அது எந்த அளவுக்கு வந்து நீதி கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பஞ்சாயத்துனால் அந்த ஊரில் குறிப்பாக கிராமம்னு எடுத்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரையுமே தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதுவும் உடனே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ ஒரு பிரச்சனை வருது, இப்போ கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனடியாக கூப்பிட்டு பேசி ஒன்று சேர்த்து வைப்பாங்க அல்லது உடனடியாக பிரித்து வச்சுடுவாங்க. இப்போ ரெண்டுமே பிரச்சனை இல்லை பாருங்கள். இப்போ அப்படியே இழுத்து 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 போய் நிறைய கொலையெல்லாம் நடக்குது இல்லையா, குழந்தைகளெல்லாம் கொலை பண்ணுறாங்க.
எனக்கு கிடைக்காத குழந்தை யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்ட்டு ஒரு சகோதரி கொலை பண்ணதை பார்த்தோம். அதேமாதிரி ஒரு சகோதரர் தன்னுடைய மகளை கொலை பண்ணதை பார்த்தோம். ஸோ இப்படி இது இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அந்த பழைய சிஸ்டத்தை நாம் கைவிட்டது தான். ஆனால் அதே நேரத்தில் அதை கைவிட்டு தான் ஆகணுன்ற ஒரு நிலையும் இருக்குது. ஏன்னா மக்கள் இடம்பெயர ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஊரில் இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. அப்படியே சிட்டியை நோக்கி போகிறாங்க. அப்போ வேறு வழியும் கிடையாது. ஸோ இப்போ இதை எப்படி லதா ரஜினிகாந்த் அவர்கள் மீட்டெடுத்து வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ இது பாலிட்டிக்ஸை நோக்கி நீங்கள் நகர்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக கிடையாது. இது இப்போ ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு போகும்போது அதில் ஒரு காமன் காசு இருக்குது. அதற்காக எல்லோரும் போய் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க. இங்கே நீங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ண தேவையில்ல. உங்களுடைய நேரத்தை கொடுத்தால் போதும், உங்களுடைய அந்த எனர்ஜியை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதுக்குன்னா, இந்த சொசைட்டி ஒரு குடும்பம். அப்படி ஒரு குடும்பமாக நாம் இருக்கிறோம். அப்போ ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறதாக இந்த இயக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையிலே ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா இப்போ அவங்க ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய மனைவி. அவங்க நினச்சா அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் இல்லையா? அவங்க ஒரு ஸ்கூல் நடத்த தேவையில்லை. அதனால் அவங்களுக்கு நிறைய கெட்ட பேரெல்லாம் கூட வந்தது. ஸோ அது எல்லாமே நடக்க தான் செய்யும், ஃபேமஸாக இருக்கிறாங்க அப்படின்னாலே. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக வீட்டில் மகாராணி மாதிரி இருந்துட்டு போகலாம். ஆனால் இங்கே ஒரு கான்ட்ரிபியூஷனை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதை மீறி வெளியில் இந்த மாதிரி பெண் குழந்தைகள், குறிப்பாக குழந்தைகளுடைய சேஃப்டி, நிறைய குழந்தைங்களை தத்தெடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாகாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பல வருடங்களாகவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்தது அந்த நேரத்தில் இவங்களும் அறிவித்தது டக்குன்னு மீடியா அட்டென்ஷன் பெற்றது. ஸோ லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன அந்த காலகட்டம், பெண் குழந்தைங்க பாதுகாப்பாக இருந்த காலகட்டத்தில் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. இப்போ அது சாத்தியமா? அப்போ பெண்கள் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. இப்போ அது சாத்தியமா? பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களே குனிஞ்சு தலை நிமிராமல் தான் போயிட்டு இருப்பாங்க ரோட்டில். இப்போ அது சாத்தியமா? அதெல்லாம் சாத்தியமானா லதா ரஜினிகாந்த் அவர்கள் நினைப்பதும் சாத்தியம். இப்போ எப்படி அதெல்லாம் சாத்தியம் இல்லையோ, அப்போ இதுவும் சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னா, அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தாங்க இல்லையா? ஏன் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க? அவங்களுக்குள்ள குறைகளை பார்க்கக்கூடிய அந்த குணம் அப்போ கிடையாது. இப்போ தொட்டதுக்கெல்லாம் குறை தான் தெரியுது. கூட்டு குடும்பத்தை விடுங்க, கணவன் மனைவியை ஒன்றா இருக்க முடியலையே, அல்லது அம்மாவும் பிள்ளையும் ஒன்றா இருக்க முடியல, அவ்வளோ குறை கண்டுபிடிக்கிறாங்க அம்மா பிள்ளைக்கிட்டேயும் பிள்ளை அம்மாக்கிட்டேயும். ஸோ இதை தான் தமோ பிரதானம்னு சொல்லுவோம். ஆத்மாவுடைய கீழான நிலை, அந்த நிலையை அடைஞ்சிடுச்சு. அதனால் ஒன்றா மாமனார் மாமியாரை விடுங்க, நாத்தனாரை விடுங்க, கணவன் மனைவியே இருக்க முடியாத நிலை இல்லையா? எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ் ஆகிறத பார்க்குறோம். ஸோ இப்படி தமோ பிரதானமாக ஆகும் பொழுது காமத்திலையும் அது தமோ பிரதானமாக ஆகுது, கீழான நிலையை நோக்கி போகுது. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி போதை விஷயங்களை, விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி போதை பொருள் அது ஒரு காரணமாக இருந்தாலும் அதைவிட போதை கொடுக்கக்கூடியது காமம். ஸோ அப்போ அதுதான் முக்கியமானது. ஏன்னா அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபடுற எல்லோரும் போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் பஸ்ஸில் பாலியல் சீண்டலில் ஈடுபடுறவங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார், அவங்களுக்குலாம் தண்டனை கிடைக்கும்ட்டு. ஸோ அவருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, இந்த சினிமா பாடல்கள் பஸ்ஸில் போடுறாங்க இல்லையா, அதை கட் பண்ணாலே பாலியல் சீண்டல்கள் கட் ஆகிடும். ஏன்னா அது எந்த காலத்து பாட்டாக இருந்தாலும் அதில் பயங்கரமான காமத்தை தூண்டக்கூடிய வரிகள் இருக்க தான் செய்யுது. இப்போ இருக்கிற பாட்டுன்னு இல்லை, பழைய பாட்டிலே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா, அந்த லேடிஸ் காலேஜ் அல்லது ஸ்கூல் விடுற டைமில் டிரைவருங்க பாட்டு போடுவாங்க பாருங்க, அவ்வளோ மோசமான பாட்டாக இருக்கும்.
ஸோ பாட்டு போடுறது தப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா அவங்க எந்த பாட்டை வேணாலும் போடுவாங்க, அதான் விஷயம். ஸோ அப்போ பாட்டே போடக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்துட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த குற்றங்கள் வந்து குறையும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மைண்டு கரப்ட் ஆகாமல் இருக்கும் இல்லை. மைண்டில் இந்த பஸ்ஸில் போகும்போது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது தினம் வேறு ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க கேட்க மைண்டு எவ்வளோ கரப்ட் ஆகும். அப்போ அந்த குழந்தை நாளைக்கு பாலியல் குற்றத்தில் ஈடுபட தானே செய்யும். ஏன்னா ஆல்ரெடி ஆத்மா வந்து தமோ பிரதானமாக இருக்குது, கீழான நிலையில் இருக்குது. அப்போ கீழான விஷயங்கள் தான் அது கவர்ந்து இழுக்கும். ஆனால் லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ஃபோனை தொட்டாலே ஆபாசம் வர்றது கிடையாது. ஆல்ரெடி ஆபாசமான விஷயங்களை பார்க்குறவங்களாக இருந்தால்தான் அவங்களுக்கு ஆபாசமான விஷயங்கள் காட்டும், இல்லைன்னா அது காட்டாது. ஆனால் பஸ்ஸில் போகும்போது அந்த பஸ்ஸில் போன ஒரே காரணத்துக்காக அவங்க ஆபாசமான விஷயங்களை கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இல்லாமல் அது சவுண்டு, பயங்கர சவுண்டு, கும்முன்னு தேட்டரில் ஓடுற மாதிரி போட்டு, எனக்கு தெரிஞ்ச வயசானவங்களாம் சீக்கிரமாக செத்து போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஹார்ட் பேஷண்ட்லாம் இருந்தாங்கன்னா சீக்கிரமாக அவங்க போய் சேர வேண்டியது தான். இன்றைக்கி சினிமா தேட்டரில் கூட்டம் வராததுக்கு டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்கிறது மட்டும் காரணம் இல்லை, இந்த மாதிரி சவுண்டு அதிகமாக ஏற்றுனதும் ஒரு காரணம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அப்படி போக முடியாது அவங்களால. தேட்டருக்குள்ளே போயிட்டு என்ன கத்தவா முடியும் போய் குறைங்கன்ட்டு. ஸோ அதனால் ஒரு தடவை பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் போகவே மாட்டாங்க தேட்டர் பக்கம். ஏன்னா இப்போ நான் குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அந்த நெஞ்சு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அடுத்தது இந்த பாலியல் சீண்டலுக்கு முக்கியமான காரணம் காமம். அது தப்புன்னு எந்த நாட்டிலையும் எந்த மதத்துலேயும் எந்த ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அதான் பிரச்சனையே. செக்ஸ் எஜுகேஷன்ற பேரில் காமத்தை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. காமம் தப்புன்னு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா தப்புன்னு யாரும் உணர்றது கிடையாது. காரணம் காமம் இல்லைன்னா எப்படி இனவிருத்தி ஆகும் அப்படின்ற ஒரு ரீசன் வேறு வந்துடுது. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்கள், ஒரு 60 வயது ஆண் தன்னுடைய 58 வயது மனைவியோட காமத்தில் ஈடுபடுறாருன்னா என்ன அர்த்தம்? 58 வயது மனைவியை பார்த்தால் அவருக்கு காமம் வருதுன்னு அர்த்தம். அல்லது 58 வயது பெண், 58 வயதுன்னா பாட்டின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒரு பாட்டியை பார்த்தாலே அவருக்கு காமம் வருதுன்னா அப்போ 18 வயது பொண்ணை பார்த்தா அவருக்கு காமம் வராதா? இப்போ பாலியல் சீண்டலில் ஈடுபட்டால் அதை ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் வந்து 58 வயது பெண்ணை பார்த்தாலே காமத்தில் ஈடுபடுதுன்னா கண்டிப்பாக சின்ன வயது பெண்ணை பார்த்தால் காமத்தில் ஈடுபட தான் செய்யும், மனம் சலனம் அடைய தான் செய்யும். ஸோ அப்போ இது காமமே தப்பு அப்படிங்கிற விஷயம் மனதில் பதிந்தால் கொஞ்சம் பேராவது அதிலேருந்து வெளியில் வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சிகரெட் குடிக்காமல், சாராயம் குடிக்காமல் கொஞ்சம் பேராவது இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அதில் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அந்த மாதிரி வாசகம் இருக்கிறதும், அது தப்புன்னு எம்ஜிஆர் படங்கள் போன்ற படங்களில் சொல்லப்பட்டதும் ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி படங்களில் கூட அப்படியெல்லாம் சொல்லப்படுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்லாம் அதிகமானதுக்கு. ஏன்னா அதை சொல்லப்படாதது மட்டும் இல்லை, அதை புகழ்ந்து பாட்டு வேறு. பெரிய பெரிய ஹீரோக்களே வந்து சாராயத்தை சிகரெட்டை எல்லாம் கமல்ஹாசன் சிங்காரி சரக்கு நம்ம சரக்குன்னு ஒரு பாட்டு பாடினார். அதுமாதிரி எல்லா பிரபல நடிகர்களுமே பாடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க குழந்தையாக இருக்கும் பொழுது இல்லாத விஷயம் இப்போ எப்படி எல்லார் மனதிலும் வந்தது அப்படின்னா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். 5000 வருட காலச்சக்கரம். இதில் ஆரம்பத்தில் இதே நம்ம பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்களை தான் தெய்வங்கள்னு இந்துக்கள் வழிபட்டுட்டு இருக்கிறோம். அவங்கள ஏன் தெய்வம்னு வழிபடுறோன்னா அவங்களுக்கு அல்ல இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாது. பாலியல் சீண்டல் இல்லை, காமம்னாலே என்னன்னு தெரியாது யாருக்குமே. கணவன் மனைவி இடையில் கூட காமம் இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவாலே தவிர சின்ன சலனம் கூட எவ்வளோ அழகானவர்களை பார்த்தோம் யாருக்குமே வராது. ஆனால் எல்லோரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது எப்படி சாத்தியம்?
ஏன்னா ஆத்மா சதோ பிரதானமாக இருக்கும், அதாவது சக்திசாலியாக இருக்கும். அது 2500 வருடத்திற்கு அதோடைய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தால் கூட மைண்டுக்குள்ளே காமமோ கோபமோ பற்றோ பேராசை அகங்காரமோ வராத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். 2500 வருடம் கழித்து தான் இந்த த்ரெஷ்ஹோல்டை கிராஸ் பண்ணுது. அப்போ தான் கொஞ்சம் மனம் தடுமாற ஆரம்பிக்குது, வெளி உலக கவர்ச்சியின் பக்கம் ஸ்லைட்டாக ஈர்க்கப்படுது. இப்போ இருக்கிற அளவுக்கு கிடையாது. அப்போ தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் எட்டி பார்க்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தங்களை உடம்பு அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் இந்த பூமியை நரகம்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த 2500 வருடம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மானா உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ தன்னை ஆத்மானு உணர்ந்து பிறரையும் ஆத்மானு தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை பார்த்தா எப்படி காமம் வரும் அல்லது பற்று வரும்? அதனால தான் அங்கே பற்று காமம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய குணங்கள் கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உணர்வு வருதா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காமம் இதெல்லாம் ஸ்லைட்டாக வர ஆரம்பிக்குது. அப்படியே இந்த 5000 வருட இறுதி இப்போ வாழற காலத்தில் அது உச்சத்துக்கு போயிடுச்சு. இன்னும் போக போக ரொம்ப மோசமாக ஆகும். எவ்வளோ தான் சட்டங்கள் அது இதுன்னு இருந்தாலும் அவனால் காமம் இல்லாமல் இருக்க முடியாது. அதை கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகத்தில் அழகாக சொல்லியிருப்பார். ஒரு மனிதனை ஒரு மாதம் சாப்பாடு தண்ணி கொடுக்காமல் ஒரு அறையில் அடைச்சி வச்சு 1 மாதம் கழித்து அவனுக்கு பிடித்த எல்லா வகையான உணவும் தட்டில் ஒரு பக்கம் வச்சு இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணை நிர்வாணமாக வச்சு அவனுடைய கண் முதல்ல அந்த பெண்ணின் நிர்வாணத்தின் பக்கம்தான் போகும். ஸோ அந்த அளவுக்கு அடிமையாக்கக்கூடியது காமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? சாராயத்திலேருந்து வெளியில் வந்துடலாம், எந்த போதையிலேருந்தும் வெளில வந்துடலாம், காமத்திலேருந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளில வர முடியாது. ஏன்னா இது ஒரு ஜென்மத்து போதை இல்லை, 2500 வருடமாக ஆத்மா பல உடல் எடுத்து இந்த போதையிலே மூழ்கி கடந்து இருக்குது. ஸோ அதனால் அது தானாகவே வரா மாதிரி உங்களுக்கு தோணுது. சொல்லித் தெரிவதில்லை மன்மத கலைன்னு பாரதியார் எழுதிட்டார். ஆனால் அது அப்படி கிடையாது, கொஞ்சமாக தான் வருது நரகத்தில். இப்போ கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம். நல்ல விஷயம் என்ன தெரியுமா? கலியுகம் அழிந்து இதே பூமி சொர்க்கமாக மாறப்போகுது. ஆனால் அந்த சொர்க்கத்திற்குரிய குணம் இப்போ நமக்கு வந்தால்தான் நம்ம சொர்க்கத்தில் பிறக்க முடியும்ன்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் வரார் ஒரு வயோதிகர் உடலில். அது வரைக்கும் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம். இந்த உலகத்தை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். அந்த கடவுளைத்தான் சிவபெருமான இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான், அவர் கடைசின்னு ஒரு வருடம் வரார். வரவே இல்லைன்னா அப்படிப்பட்ட கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? சொல்கிற சொர்க்கமாக இருந்தது, அங்கே தேவதைகளாக நீங்கள் தான் இருந்தீங்க. இன்றைக்கி காமத்திலே மூழ்கி இருக்கிற நீங்கள் காமம்னா என்னன்னே தெரியாத தேவதைகளாக இருந்தீங்க. இதுதான் நீங்கள் கோயில் கோபுரத்தில் ஆபாச சிலைகள்லாம் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அது நம்முடைய வரலாறு இல்லையா? அப்படி உயர்ந்த நிலையில் இருந்த நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும்போது இந்த காமத்தெல்லாம் விழுந்து கடைசியில் கீழே பக்தர்களாக நாம் போகிறோம், நம்மளுடைய சிலையே பார்த்து பூஜை பண்ணுறதுக்காக. அப்போ பூஜைக்குரியவர்களாக இருந்த நாம் பூஜாரியாக ஆகிட்டோம். இப்போ மறுபடியும் நம்மளை பூஜைக்குரியவர்களாக மாற்றுறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். அதற்கான வழி சொல்கிறார். ரொம்ப ஈஸியான வழி, எல்லா மதத்திற்கான வழி. அது என்ன? மறுபடியும் நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மானு உணருங்க. அந்த அழிவற்ற ஆத்மாக்களின் தந்தை ஒரு சிவபரமாத்மா தான். அவர் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்லலாம், கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை அப்பா, ஆத்மாக்களின் தந்தை அவர். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அப்படி அவரை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் பத்தாது,
அவர் வருவது ஞானத்தை சொல்வதற்காக. அந்த ஞானத்துடைய சாரம் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கிறது. இது இல்லாமல் அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தெல்லாம் எப்படி விழுறோம், அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் விஸ்தாரமாக தினம் தினம் விதமாக சொல்லிகிட்டு இருப்பார். அதை தான் முரளின்னு சொல்லுவோம். அது எல்லா பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. ஏன்னா இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டவுடன் நாம் குமாரிகளாக மாறிடுறோம். ஸோ இப்போ யார் பிரம்மா குமாரிகள் ஆகி அதாவது பிரம்மாவுடைய குழந்தைகள்னு அர்த்தம். அப்போ பிரம்மாவின் குழந்தையத்தான் பிராமணன்னு சொல்லப்பட்டிருக்கும் உபநிடதங்களில். ஸோ அப்படி பிராமணன் ஆகாமல் தேவதை ஆக முடியாது. அந்த பிராமண ஜாதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கலியுக பிராமண ஜாதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வர்ணம், பிராமண வர்ணம். இப்போ பிராமணன் ஆகிறவங்க தான் சொர்க்கத்தில் தேவதை வர்ணத்துக்கு வருவோம். அதாவது சத்தியுகத்தில். திரேதா யுகத்தில் அவர்களே சத்திரிய வர்ணம், கொஞ்சம் கலைகள் குறையும், பவர் குறையும். அதுக்கப்புறம் அவர்களே வைஷ்ய வர்ணத்துக்கு துவாபர யுகத்தில் வரும். அடுத்தது கலியுகத்துக்கு வரும்போது அவர்களே சூத்திரர்களாக ஆகிறோம். இப்போ நம்ம எல்லோரும் சூத்திரர்கள் தான். சூத்திரர்களாக அதுதான் கீதையில் கூட சாதகன் ஆரம்பத்தில் சூத்திரனாகவே இருக்கிறான்னு போட்டிருக்கும். அப்படி சூத்திரனாக இருக்கிற நாம தான் இப்போ பிராமணன் ஆகிறோம். அதாவது இறைவன் தான் பேசுகிறாருன்னு அடையாளம் கண்டுக்கிட்டு அவருடைய வழிபடி நடக்கிறோம். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொன்னோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சாரம் இது தான். இறைவன் இல்லைன்னா நீங்கள் பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா கூட இறைவனுடைய ஞானம் நாமளே எடுப்போம். அது அவசியம் பாருங்கள். ஸோ இறைவனை நினைக்க என்ன ஆகுதுன்னா தமோ பிரதானமாக இருக்கிற ஆத்மா மீண்டும் சதோ பிரதானமாக சக்தி நிரம்பியதாக ஆகுது. ஸோ அதுக்கு இறைவனை நினைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ இறைவன் சொன்ன ஞானத்தையும் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது முக்கியமானது. இப்போ லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு பட்டன்லேயே எல்லாத்தையும் கொடுத்துட்றீங்களே, மோசமான விஷயங்கள்லாம் செல்ஃபோனில் வருது, குழந்தைங்க எதை பார்க்குறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கள விடுங்க, பெரியவங்க மட்டும் இல்லையா, பாலியல் சீண்டலில் பெரியவங்களும் தானே ஈடுபடுறாங்க. அப்போ மனதை ஒரு வினாடியில் மயக்குது. எப்படி மயக்குது? இப்போ ஆரம்பத்தில் பவர்ஃபுல்லாக இருந்த ஆத்மா போக போக வீக் ஆகுது இல்லையா? அதே மாதிரி ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகாலையில் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சத்தியுகம் அளவுக்கு இருக்காது, பட் இப்போ இருக்கிறதுல அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நாள் ஆக 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 சக்தி குறைஞ்சிக்கிட்டே வந்து நைட்டு வந்தால் தமோ பிரதானமாக ஆகிடும். நைட்டு தானே எல்லாம் காமத்தில் முழுகிறது. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு ஃபோன் எடுக்கிறீங்க, நல்ல மைண்டில் தான் இருக்கிறீங்க, நல்ல விஷயந்தான் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அது தானாகவே எல்லா சோஷியல் மீடியாவும் என்ன பண்ணுது, அப்படி கையை இப்படி ஸ்வைப் பண்ணுற மாதிரி தான் அவங்க வச்சுருக்குறாங்க. ரீல்ஸு, ஷார்ட்ஸு எல்லாமே. அப்படி இல்லாட்டினா வீடியோவே பார்த்தா கூட ஸ்வைப் பண்ணி ரிலேட்டட் வீடியோ என்னன்னு பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஒரு ஆபாசமான விஷயம் வரும்பொழுது எப்போ தெரியுமா நீங்கள் பார்ப்பீங்க? எடுத்தோடனே வந்துச்சுன்னா நீங்கள் தள்ளிடுவீங்க. தள்ளிவிட்டு அதை ரிப்போர்ட் பண்ணுவீங்க அல்லது ஏதோ பண்ணிவிடுவீங்க. ஆனால் அது கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஏதோ நீங்கள் நல்ல விஷயம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன் தெரியுமா? பார்த்துக்கிட்டே இருக்க உங்கள் மைண்டு மயங்கும். நீங்கள் நல்ல விஷயமே பார்த்தாலும் மைண்டு வந்து சக்தி இழக்கும், ஆத்ம சக்தி இழக்கும். அப்போ அது ஒரு மயக்க நிலைக்கு போகும். அந்த மயக்க நிலைக்கு போகும்போது மயக்கத்தை கொடுக்கக்கூடியது வரும்போது அது பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ எப்படி தப்பிக்கிறது? இறைவன் நினைவிலே இருக்கிறது ஒன்று, அது ரொம்ப கஷ்டமானது. இறைவன் சொல்கிற விஷயத்தை மனசுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு இது வந்து நாளைக்கு முரளியில் வரும். அதாவது ஜூன் 16, 2026 முரளியில் அதில் வராது, 1970 வந்த முரளியில் வரும். என்னென்னா இந்த உலகம் இல்லை, இது வந்து ஜூன் 16 முரளியில் தான் வரும். இந்த உலகம் முற்றிலும் வேசியாலயமாக மாறிடுச்சு, அதாவது விபச்சார விடுதியாக மாறிடுச்சு உலகமே. ஆனால் நாம்
அதாவது பிரம்மகுமாரிகள் சிவபாபாவுடன், பாபான்னா அப்பா, சிவதந்தையோடு சிவாலயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். இல்லை, இது சூக்ஷ்மமான விஷயம். ஸ்தூலமாக இது கலியுகம், விபச்சார விடுதி மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருடைய மனதிலும் காமம் இருக்குது. ஆனால் நம்ம சிவன் கோயிலில் உட்காந்துட்ருக்குறோம், கடவுள் கூட உட்காந்துட்டு இருக்கிறோம். சிவன் அப்படி கண்ணை திறந்தாலே காமத்தின் கடவுள் மன்மதன் எரிஞ்சிடுவான். அதுதான் அந்த கதையில் இருக்குது. அப்படி எரிக்கக்கூடியவங்க நாம். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வரும். இந்த பாயிண்ட்டை மைண்டில் நீங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் எப்போ வேணாலும் வரும். ஏன்னா இது விபச்சார விடுதி. அதை தான் இயேசு கிறிஸ்து பைபிளில் எங்கள் அப்பா வீட்டை நீங்கள் விபச்சார விடுதி ஆக்கிட்டீங்கன்னு சொல்லுவார். அது எதை தெரியுமா குறிக்குது? இந்த உலகத்தை குறிக்குது, குறிப்பாக பாரத பூமியை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வரும். அதை நீங்கள் மைண்டில் ஒரு பாயிண்ட்டை திரும்ப 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 ஆசை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆத்மா ஸ்ட்ராங் ஆகும். இப்படி மயங்கி போய் சிக்க மாட்டீங்க. ஸோ இதுதான். ஏன்னா லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும்போது 15 வயதுக்கு மேலே வேணால் ஒரு குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. அப்போ பெரியவங்க தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். எப்படி இருக்கிறது? அதுக்கு தான் வழி இது. பிரம்மகுமாரி ஆகாமல் பாதுகாப்பு யாருக்குமே கிடையாது. இப்போ இதில் என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த மாதிரி காமத்தை முற்றிலும் வென்றுட்டீங்க. காமம் சார்ந்த எண்ணமே இல்லை. முன் ஜென்மத்திலலாம் காமத்தில் விழுந்ததுனால தான் அது நம்மை தேடி வருது. ஆனாலும் இப்போ நீங்கள் இறைவன் நினைவிலிருந்து அந்த எண்ணத்திலிருந்தே முற்றிலும் விலகுறீங்க அப்படின்னா, காமம் சார்ந்த எண்ணத்தை சார்ந்தவர்கள் உங்கள் தொடர்பில் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு காமம் சார்ந்த எண்ணமே இருக்காது. அந்த நேரம் அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தால் எப்படி தவறான எண்ணங்கள் போயிடுமோ அந்த மாதிரி நிலை வரும். ஏன்னா சொர்க்கத்தில் இருந்த தேவதைகளுக்கு தானே கோயில் கட்டுறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் தேவதையை இருந்ததுக்காக கோயில் கட்டலை. இப்போ பிரம்மகுமாரி ஆகி காமத்தை வென்றதும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தையும் சக்தியையும் கொடுத்ததுனால தான். இதனால தானே மற்றவர்களுக்கு நன்மை. அதற்காக தான் கோயில் கட்டி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜடச்சிலைக்கு முன்னாடியே அவ்வளோ சக்தி இருக்குதுன்னா உயிரோட்டமாக நாம் இருக்கிறோம். அப்போ எவ்வளோ சக்தி இருக்கணும், அதற்கு நம்மை தயார்படுத்தணும். ஸோ இந்த விஷயத்தை உலகம் முழுவதும் ஸ்கூல், இந்த காலேஜ் இங்கெல்லாம் பரப்பாமல் காமத்தை வெல்ல முடியாது. காமத்தை வெல்லாமல் பாலியல் குற்றங்களை தடுக்க முடியாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.